மட்டன் பிரியாணினா போதுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் இருக்கிற ஈரல்லாம் தனியாக எடுத்து போட்டுருவோம். இந்த ஈரல் சேர்த்து ஒரு சூப்பரான ஹைதராபாத் ஸ்டைலில் ஈரல் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்கலாங்களா? இதுக்கு 2 பிரிஞ்சி இலை, ஏலக்காய், 2 துண்டு பட்டை, கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் தனியாக வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 4 சேர்த்துருக்கங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தயிர், வறுத்த வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, வெறும் மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி, சீரகத்தூள் சேர்த்து அரைச்சிட்டு இப்போ இந்த பேஸ்ட்டு ஈரலை சேர்த்துக்கலாங்க. 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுடலாம். கடாயில் எண்ணெய், நெய், மசாலா பொருட்கள், மட்டன் ஈரல் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் பச்சை மிளகாய், புதினா, மல்லி, அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்துட்டு வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிச்சதும் ஈரல் வெந்ததும் 3 முட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூட வடித்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். அப்படியே இன்னொரு பேனில் எண்ணெய், மஞ்சத்தூள், தயிர் சேர்த்து கலந்துட்டு இந்த பிரியாணியில் சேர்த்துக்கலாங்க. இது மேலே வறுத்த வெங்காயம் தூவி ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு இறக்கிட்டா சூப்பரான பிரியாணி ரெடிங்க. டேஸ்ட் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.